நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அண்ணா என்ன தெரிகிறது? யாரோ உடைச்சிட்டாங்க. இது ரொம்ப அவசியம். இப்ப இத கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது இல்ல. அழுதுல பழசா போயிடுச்சு. இப்ப எல்லாம் ஸ்டீல்ல வந்துருச்சு. இந்த உட்டை வச்சுக்கிட்டு ஸ்டீல்ல கிடைக்கும் உட்டை தான் கஷ்டம். பைத்தியம். நீ யார் உடைச்சது? நீ பண்ணாதடா. நான் ஒண்ணு உடைக்கல. நான் ஏன் உடைக்கிறேன்? எவனோ ஒரு நல்ல கார்விங் தெரிஞ்சவங்க, கார்விங் தான் அது, கார்விங் தான் அது தெரிஞ்சவங்க பண்ணியிருக்காங்க. இல்லை வுட்டில் கார்வெலாம் பண்ண மாட்டாங்க. கார் தான் கரெக்டு தானே? அது வேக்ஸில் தான் பண்ணுவாங்க. வேக்ஸில் கார்விங் பண்ணுவாங்களா? வுட்டில் தான் கார்விங் பண்ணுவாங்க. வேக்ஸில் தான் கார்விங் பண்ணுவாங்க. ஏன் படிப்பறிவு இல்லாத முண்டமே. அங்க புள்ள உட்காந்து அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம திணறிக்கிட்டு இருக்கு, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆப்போசிட் வீட்ல இருக்கிற கதவுல அதுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது? அதை உட்காந்து அது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அது கூட வச்சு விளையாடலாம்ல. சோடு இந்தாடா. நான் ஒன்றும் கொடுக்கல. இப்ப என்ன கொடுக்குறவங்க ஜாலியா விளையாடலாம். இல்ல இவ்ளோ போராடி வாங்குறீங்களே, அது அப்படி என்ன ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா வருது? அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஐயோ தாங்க பிடிச்சிட்டான். ஐயோ வீட உடைச்சிட்டான். சோடு இப்படிதான் அடிக்கிறாங்க. இதுல ஒரு துளி கட்டாம அடிக்காதீங்க. இது ராங் ஹாபிட். பேட் எக்ஸாம்பிள். டெய்லி இப்படிதான் அடிவாங்க. பின்றியடா. எத்தனை நாள் பாக்குறாங்க? 30 நாள் தான். ஹவுஸ் ஓனர் வீடு காலி பண்ண சொல்லிட்டாரு. எந்த வீட்டுக்கு போவீங்க, என்ன பண்ணுவீங்க நானும் பாக்குறேன். அடுத்து தெருவுதாண்டி இதுக்கு என்ன சொல்லணும்? அதுக்கு நீங்க வீடு காலி பண்ணனும்னா இத பனிஷ் பண்ணனும். யார் தேட போறா வீடு? நீங்க தான் தேடணும் வீடு. அதான் பார்த்தேன். நான் திரும்ப அந்த வீடு தருவேன். அது இந்த எருமை மாடு வச்சு எனக்கு வீடு தர மாட்டானே. மரியாதை. ஏன் எருமை மாடு தர மாட்டாங்க? எருமை மாடு இருக்குன்னு சொல்லுங்க, உடனே தருவேன். ஐயோ ராஜாவே. அதாவது சார் 2 பேர் சார். சூப்பர் சார். இவ்வளவு வாடகை, இத்தனை பெட்ரூம், இது இருக்கு. அழகா பேசுறாங்க. அப்புறம் சார் என்கிட்ட ஒரு பெட்ரோல் இருக்கு. என்னது பெட்டா? சாரி அப்படின்றாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். ஏன்னா இந்த மேல் வீடு கீழே அதுக்கப்புறம் தாங்க முடியாதனால ஒரு இண்டிபெண்டன்ட் வீடு 1.5 BHK, ஒரு சின்ன கிச்சன், அட்டாச்டு பாத்ரூம். இவனை கொன்னுடலாமா? ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் 2 BHK. ஒன்னு வந்து என்னோட ஆபீஸ்க்கு, ஒன்னு வந்து எங்களுக்கு. அபார்ட்மெண்டே கிடையாது. ஏன் அபார்ட்மெண்ட் கிடையாது? ஆமா, அப்புறம் பக்கத்து வீட்ல சொல்றாங்க, எதுக்கு வீட்ல சொல்றாங்க இருக்கும். சோடு எல்லாம் நீ பண்ணலாம். What nonsense you are talking about me? அவங்க வந்து குழந்தைகள் கூடலாம் விளையாடுறதுக்கு அவ்வளவு பிடிக்கும். ஃபிளாட்ல இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு ஜாலியா விளையாடும் குழந்தை. இப்ப சண்டை இந்த இடத்துல. ஒன் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் யாரால மெயின்டைன் பண்ண முடியும்? மோட்டர் போடணும். நம்ம தான் பார்த்து மோட்டர் போடணும். இது அள்ளணும், பெருக்கணும். அதெல்லாம் முடியாது. என்ன சொல்லுங்க? அதெல்லாம் முடியாதுன்னா எனக்கு தெரியல. எனக்கு புரியல. எனக்கு யார் காசு கட்டுறது? இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான் கம்மி தான் இருக்கும். அபார்ட்மெண்ட் தான் ஜாஸ்தி. டீப் டிஸ்கஷன்ல இருக்கு. 2 hours later. பழைய வீடு யார் காலியாச்சு? யாரால காலியாச்சு? பழைய வீடு ஒண்ணுமே மறுபடியும் முதல்ல இருந்தா அபார்ட்மெண்ட் வேணும். 10வது மாடி வேணும்.
பால்கனி வேணும். ஓ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஏதோ ஒரு பால்கனி. உள்ள பால்கனில இருந்து வேடிக்கை பார்க்கணும். என்னடா சொட்டு? பாருங்க. பால்கனி வேணுமா வேணாமா? சொட்டு. இங்க பாரு சொட்டு. நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த மாசம் மதுரைக்கு போயிடலாம். மதுரையில போயிட்டு ஒத்த வீட்டுக்கு போயிட்டு அங்க வந்து விவசாயம் பண்ணுவோம் நம்ம. சரியா? கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது. ஜாலியா இருக்கும். போயிட்டு வரேன். எங்கேயாவது எங்க போற? பேசிக்கிட்டே இருங்க. எங்கேயாவது பாவம் என்ன பண்ண போது தெரியல. சரி நம்ம முதல்ல போய் செட் ஆயிடுவோம். சொட்டோ செம்புல் ஒரு நாளைக்கே தாங்கலாம் உங்களுக்குள்ள. என்ன கலாச்சிட்டாராமா. சரி ஓகே, இது சரிப்பட்டு வராது. உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம். இந்த படங்கள்லாம் வர மாதிரி சீட் எடுத்து போடுறோம். சோட்டுக்கு எனக்கு உங்களுக்கு பிடிச்சது 3 வெரைட்டிஸ் எடுத்து போடுறோம். சோட்டு எது பிக் பண்ணதோ அந்த வீடு தான் பார்க்கணும். சபாஷ், சரியான போட்டி. நீங்க போடும்போது 2 போட்டு என்னத்துக்கு இவ்வளவு மணி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அபார்ட்மெண்ட் 2 or 3 BHK. ஏரியா போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நோ டெனன்ட் ஆன் either side. tenant. Okay. No children. ஓகே குடு. அப்பாடா இது நல்ல சீட்டா. சொன்னப்பல 3 BHK அபார்ட்மெண்ட். போடி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், கிரவுண்ட் ஃப்ளோர், 1 or 1.5 BHK, no tenant, no children, no house owner. பெஸ்ட் ஆஃப் லக். Thank you. ஓகே, இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பார்த்து நான் சொல்றேன். சரியா? நம்பர் சொல்லு. ஹலோ 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 ஹலோ. இது வந்து டாஷ் சாவடிச்சிருவேன். 2 பேப்பர்லயும் ஒண்ணே எழுதி வச்சிருக்காங்க இவங்க. அது வந்து என்னன்னா, இப்போ யாராவது நம்ம ஒரு உதவி வலசரவாக்கம் அருகே உள்ள இடத்துல யாராவது நல்ல வீடு வச்சிருந்தீங்கன்னா, சோட்டுக்காக வாடகை தரணும் ஆசைப்பட்டீங்கன்னா, தயவு செஞ்சு என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, இல்லை நம்மளோட பேஜ்ல வந்து கீழே பிங் பண்ணுங்க, பிரைவேட் மெசேஜ்ல வந்து டிஎம் பண்ணுங்க. ஸோ நாங்கள் ரொம்ப தீவிரமாக வீடு பார்த்துட்டு இருக்கோம். சோட்டுக்கு வந்து ஒரு சேஞ்ச் தேவை. இந்த வீடியோ வந்து விளையாட்டுக்கு இல்ல, உண்மையிலேயே வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப அந்த ப்ரிஃபரன்ஸ்லாம் இல்லை. எந்த வீடு நீங்க வந்து ஒத்துக்கிட்டு கொடுத்தாலும் நாங்க அந்த வீட்டுக்கு வந்துருவோம். அப்படி நிலைமையில தான் இருக்கோம். ஆனா சோட்டு வெஸ்ட் வீடு பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோட்டு யாரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால ஆமாம் ரொம்ப டிசிப்ளினா தான் இருப்பான், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான், வெளியிலலாம் போக மாட்டான், ஒண்ணுமே பண்ண மாட்டோம். இருந்தாலும் வீடு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு வீடு இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் டிஎம் பண்ணுங்க. சோட்டுக்கு ஒரு புதுசான ஒரு வீடு பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசையாக இருக்குது. அண்ட் எங்கேயும் வந்து ஒரு 5-6 வருஷம் இருந்துட்டோம். ஸோ அந்த ஹவுஸ் அந்த வீடு திரும்ப தேவைப்படுது, அவங்க ரிலேஷன் வராங்கன்னு. ஸோ நாங்கள் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம். சரி, நமக்கு தெரிஞ்சவங்க, சோட்டும் நல்லா தெரிஞ்சவங்க, அவங்க வீடாக தான் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு நாங்கள் வச்சுக்கிறோம். ஸோ வீடு யாருக்காவது இருந்துச்சுன்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காது, அது எதாவது தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மிஸ்டர் சோட்டு பேஜில் வந்து கீழே டிஎம் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. சோட்டு உன் ராசி அபார்ட்மெண்டா, மாட்டு கொட்டாயா, இல்ல எப்படி சொல்ல அரண்மனை கிடைக்கும், அரண்மனை கிடைக்கும், அரண்மனை கிடைக்கும்.